தலைப்புச் செய்திகள். கோவையில் சுப்பிரமணிய சாமி கொடும்பாவி எரிப்பு, காவல்துறையினர் வேடிக்கை பார்த்ததால் பொதுமக்கள் முகம் சுழிப்பு. தடையை மீறி சாலை மறியலில் ஈடுபட்ட கட்டுமான தொழிலாளர்கள் 882 பேர் கைது, ஒருவர் உயிரிழந்தார். முதலமைச்சர் மீது வழக்கு தொடர அனுமதி கேட்ட சுப்பிரமணிய சாமி கொடும்பாவி எரிக்கப்பட்டது. இதில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் கருணாநிதி மீது வழக்கு தொடர அனுமதி கேட்டு தமிழக கவர்னரிடம் ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணிய சாமி மனு கொடுத்தார். இதற்கு கோவை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் திமுகவினரிடமிருந்து பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் கோவை மாவட்ட திமுக கட்சி சார்பில் செஞ்சிலுவை சங்க கட்டிடம் முன்பு ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணிய சாமி கொடும்பாவி எரிக்கப்பட்டது. திமுகவின் முன்னாள் MP ராமநாதன் தலைமையில் நடைபெற்ற கொடும்பாவி எரிப்பு போராட்டத்தில் மாநகர செயலாளர் வீரகோபால், மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் நாச்சிமுத்து உள்ளிட்ட திரளான திமுக கட்சியினர் பங்கேற்றனர். போலீசார் முன்னிலையிலேயே ஒரு கட்சித் தலைவரின் கொடும்பாவி எரிக்கப்பட்டதும் அதை தடுக்க முன்வராத காவல்துறையின் நடவடிக்கையை கண்டு அப்பகுதி பொதுமக்களை முகம் சுழிக்க வைத்தது. கோவையில் கட்டுமான தொழிலாளர்கள் தடையை மீறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட 882 பேர் கைது செய்யப்பட்டனர், ஒருவர் உயிரிழந்தார். கட்டுமான பொருட்களான சிமெண்ட், செங்கல், இரும்பு உள்ளிட்ட பொருட்களின் விலையை உடனே குறைக்க வேண்டும், கட்டுமான பொருட்களை அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை காந்திபுரத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் செய்யப்போவதாக கட்டுமான தொழிலாளர் போராட்ட முன்னணி அறிவித்திருந்தது. ஆனால் இதற்கு போலீசார் அனுமதி அளிக்கவில்லை. தடையை மீறி கட்டுமான தொழிலாளர்கள் தமிழ்நாடு ஹோட்டல் முன்பு இருந்து பேரணியாக புறப்பட முயன்றனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். 882 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மறியலில் பங்கேற்ற கருப்புசாமி என்பவர் மாரடைப்பால் உயிரிழந்தார். செயற்கையாக விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிமெண்ட் விலை கண்ணு கெட்டாத தூரத்தில் சென்றிருக்கிறது. மணல் கிலோ என்ன விலை என்று கேட்கிற அளவிலே அஸ்கா சர்க்கரையை விட கூடுதலாக மணல் விற்குமோ என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல செங்கல் விலை, அதேபோல ஜல்லி, கம்பி என இடைத்தரகர்களுடைய சூழ்ச்சியால் இன்று கட்டுமான பொருள் விலை மலை போல் ஏறியிருக்கிறது. எனவே செயற்கையாக ஏறியிருக்கிற விலையை அரசாங்கம் கட்டுப்படுத்தாவிட்டால் கட்டுமான தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் இறங்க நேரிடும் என்கிற காரணத்தால் தமிழகம் முழுவதும் கட்டுமான தொழிலாளர் போராட்ட முன்னணி உருவாக்கப்பட்டு ஏற்கனவே ஆர்ப்பாட்டங்களை நடத்தி, உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தி இன்று மறியல் சிறைக்கு செல்கிற சூழலிலே கட்டுமான தொழிலாளர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கோவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நாடு முழுவதும் இன்று துவங்கியது. இதன் ஒரு பகுதியாக கோவையில் மாவட்ட ஆட்சியர் உமாநாத், மாநகராட்சி ஆணையாளர் மேயர் வெங்கடாச்சலம் ஆகியோர் வீடுகளிலும் இன்று கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. 2011ஆம் ஆண்டிற்கான 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இன்று துவங்கியது. கோவை மாவட்டத்தில் 6308 ஊழியர்கள் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் இன்று வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியை துவங்கினர். கோவை ரேஸ்கோர்ஸில் உள்ள கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பற்றிய விவரங்களையும் பதிவு செய்தனர். இதேபோல் கோவை மாநகராட்சி ஆணையாளர் அன்சுல் மிஸ்ரா மற்றும் மேயர் வெங்கடாசலம் ஆகியோரின் இல்லத்திற்கும் சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர்.